அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மு. அன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே விட்டா நிற்கிறேன். அதாவது இன்றைய தினம் எங்களோட அம்மா விட்ட நிற்கிறேன். பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் என்னடா புது உடம்புண்டு. இன்றைய தினம் நான் தனியாக இந்த யோசிக்காம செந்திரான் நிற்கிறேன். செந்திரான் எங்களோட விட்ட பைக் வாங்க போயிட்டேன். அதாவது எங்களோட குட்டி விட்ட போயிட்டேன். ஏன்னா நாங்கள் முக்கியமான இடத்துக்கு போகிறோம். ஆனால் இங்கே தான் கொண்டாட்டம். இந்த தினம் எங்களை விட்ட கொண்டாட்டம் ஒன்று இருக்குது. பெரிய அளவில் இல்லை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் என் தம்பிக்கு பிறந்தனா. அதாவது சந்தோஷுக்கு யோசிப்பீங்க. சந்தோஷுக்கு இல்லை, சந்தோஷுக்கு மூத்தவர், எனக்கு அடுத்தவருக்கு இன்றைய தினம் தான் பிறந்தனாள். நாங்கள் இப்போ அதுவும் உண்மைக்குமே பெரிய அளவில் செய்யலை. சும்மா சிம்பிளாக நார்மலாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைய தினம் கேட்கலாம். அங்கே போய் நான் செத்துறேன்னா போய் கேட்கலாம். வாங்கிக்கொண்டு வந்து இன்றைய தினம் அம்மாக்கள் அத்தை மாமாக்கள் எல்லாரோடும் சும்மா நார்மலாக கொண்டாட போகிறோம். இன்றைய தினம் அந்த வீடியோவும் பார்க்க போகிறோம். இங்கே வாங்க பூரா 2 கதை வைப்போம். நீ வாங்க பிறந்த நாளைக்கு வந்து வா. ஏன் வந்த நீங்கள் என்ன செய்கிறீங்க? என்ன செய்கிறீங்க? என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர்? என்னவே பூரா எத்தனை வயசு? 2 வயசோ? சாப்பிட்டீங்களோ? என்ன சாப்பிட்ட நீங்கள்? ரச்சியோ? பாருங்க தாண்டி சாப்பிட்டேன்னா ரச்சியா. அதாவது இந்தியா ரச்சி தானே. அப்போ பூரா நல்ல வடிவாக சாப்பிட்டுட்டா. அப்போ நாங்கள் கணக்கு காய்க்காமல் வீடியோக்குள்ளே போவோம். அப்போ எங்களோட வீடியோ போகிறது முன்னாடி எங்கள் சேனல்கார ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் எம்பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோட கூட வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். உங்களை பார்த்தாலும் தெரியும், டவுன் தெரியும் பாருங்க. அது மீட்டாக நேரம் இன்றைக்கு திடீரெண்டு இரவுக்கு வந்தது காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த தினம் ஒரு முக்கியமான இடத்துக்கு இங்கே இந்த கடையெல்லாம் நாங்கள் படையே இல்லாமல் சாப்பிட்றோம். நாங்களும் அதே மாதிரி பாருங்கோ என்ன மாதிரி கடையெல்லாம் திறந்துருக்கோம். நாங்கள் இன்றைக்கு ஒரு கடைக்கு தான் போகிறோம், சுவிஸ் கடைக்கு. சுவிஸ் கடை வந்துட்டோம். எங்கே வரையில? அதாவது சுவிஸ் கடை என்ன யோசிப்பு, என்னடா சுவிஸ் கடை என்ன இங்கே இருக்குது. இதுதான் அந்த சுவிஸ் கடை. என்ன இங்கே பார்த்தாலே தெரியும். கேக் கடைக்கு தான் வந்திருக்கோம். என்ன உண்மைக்குமே இங்கே பாருங்க இன்னும் வடிவான கேக்குகள் எல்லாம் இருக்குண்டு நாங்கள் இப்படியே உள்ளுக்க போய் பார்ப்போம். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் அடிக்கடி வந்து கேக் வாங்கினாங்க. அடிக்கடி என்ன பிறந்த நாள் வந்தால் தானே நான் செஞ்சுறேன். பாருங்க இன்னும் வடிவான கேக் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுலேருந்து இங்கே இதில் இருக்கிற ஃபுல்லாக 1700 என்ன. அதே மாதிரி இங்கால இருக்கிற கேக்கு இதெல்லாம் பெரிய கேக்கு 2500 3500 அப்படி இருக்குது. ஆனால் எல்லாமே பார்க்க அப்படி ஒரு வழியாக இருக்குது. என்ன செஞ்சுறேன் நீங்கள் எந்த மாதிரி கேக் வாங்க? நாங்கள் இதில் விட்டோம் நைட் தானே, சும்மா நார்மலாக தானே இதுலேயே பார்ப்போம். இங்கே இருங்கோ இந்த கேக் வரையா இருக்கு எடுங்க உன பாரு அண்ணா அந்த கேக் வேணும். இது எல்லாமே இருக்கு. உண்மைக்குமே இது வயசு எல்லாமே இருக்கு. இப்போ வயசு ஒன்றும் கொடுத்துருல. இது செஞ்சுருக்கீங்களா? சரி எல்லாமே இருக்கேண்ணே கேக்கு குடிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே இதெல்லாம் உண்மைக்குமே இந்த கேக் கடை சொல்ல போனால் கேக்குங்க இல்லை மலிவும் மற்ற டேஸ்ட்டு. உண்மைக்கு நாங்கள் ஒருக்கா வாங்கி சாப்பிட்டதுலேருந்து இந்த கடைக்கு தான் அடிக்கடி வேறு நாங்கள் நைட்டு மண்ணா இதே கேக் தான் வாங்கினோம். இப்போ நாங்கள் இதே கேக் தான் வாங்குறாங்க. நீங்களும் வீடியோ பார்க்குறார்கள் கேக் தேவையா? இங்கே வேறெல்லாம் கேக்கின பேரை சொல்லிட்டு தம்பியன் ஹாப்பி பர்த்டே தம்பியன்லே. அப்போ நீங்களும் பார்த்தீங்க வந்து வாங்கலாம். உண்மைக்குமே பாருங்க கேக்கை பார்க்க இந்த கடையை பார்க்கவே ஒரு படிக்காக இருக்குது. எல்லா கேக்கும் மட்டும் எனக்கு ஒரு ஆசை இந்த கேக் என்ன செஞ்சிரு ஒரு நாள் வாங்கி சாப்பிடும். ஆனால் பெரிய கேக் எல்லாம் அதே மாதிரி இதில் எல்லாம் இங்கே சாக்லேட் எல்லாம் இது என்ன செஞ்சிடும் போக்கலோ சும்மா வடிவுக்கு இதுக்கு என்ன இருக்குது தண்ணியா? சும்மா என்ன கிடக்கு பிரின்சிபால் என்ன இருக்குது வேணா. ஆனால் நல்லா இருக்கு கடை நல்லா இருக்கு. அப்போ நான் சொல்கிறேன் இதெல்லாம் வாங்குவோம். ராகுலுக்கு அதெல்லாம் தேவையில்லை என்ன ஸ்ப்ரே எல்லாம் இது வாங்குவோம். அந்த ஃப்ரீடா அதான் தேவையில்லை. அப்போ நாங்கள் இனிமேல் ஸ்ப்ரே வாங்கி மெழுகுதிரியும் வாங்கி கொண்டு என்ன போவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா செந்துறோம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் கேக்கெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். கேட்கலாம் வாங்கணும் உண்மைக்குமே வந்துட்டோமே அப்போ நாங்கள் முன்னு கேட்க பார்ப்போமே என்னம்மா இருக்காண்டு எடுத்து பார்ப்போமே அம்மா அவங்கள சூடாக சொல்கிறா அவங்கள நான் ஏதோ கரைக்கிறார் மாமாவோட யாருங்கோ எங்கே வாங்கினாங்க சுவிஸில் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க சுவிஸில் அப்படி ஒரு நாங்கள் போனாங்க யாருங்கோ இந்தா என்னங்கோ தீபாவளி கொடுத்துமோ தீபாவளி செந்துரம் வாங்க ஆனால் எனக்கு கேக்கு சிதங்கிருக்கு செந்துரம் வந்த விரத்தை அப்படி நான் கையில் வச்சிருந்தேன் வந்து விரத்தை அப்படித்தான் நாங்கள் 100 வந்து நம்ம பைக்கில் இருந்தோம். சும்மா அது நிறைய பொருள் கொண்டு வந்தேன் நான் ஆனால் உடைய இல்லை இங்கே வேறுங்க ஹாப்பி பர்த்டே தும்பி தம்பி தங்க கம்பி எங்களோட தம்பி தம்பின்னு ஹாப்பி பர்த்டே டு யூ இந்த கேக் பார்த்துட்டீங்களா? ஓ அடியாச்சு. இனி கேட்க மாட்டேன் இந்த எரி வைக்கா இனி கேட்கவே மாட்டேன் எங்களை வீட்டை கண்ணோட செஞ்ச ஒரே வைக்கா அவனோட இது சரி இதான் இப்போ இது என்ன இனி கேட்கலாம் நல்லபடியாக பார்த்துட்டோம் என்ன செஞ்சுறேன். அடுத்தது மெழுகு திரி 2 வாங்கினாங்க. இது மெழுகு திரி இது என்ன கொளுத்துறதான் கொளுத்துறது குத்துவோம் சரி 2 குத்தி இருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெடியும் வாங்கினாங்க அதாவது சிங்கம் தொடர் வழி படப்படப்படன்ட்டு வடிக்கிறாரு அதே மாதிரி ஸ்ப்ரே வாங்கினாங்க நெடுப்படியும் வாங்க வந்துனாங்க. அந்த கதையை சொல்ல போனால் நேற்று எதுனா நடந்த சம்பவத்துக்கு என்ன செஞ்சுறேன் சாட்டோட சாட்டா நெருப்படி சாட்டா நேற்று எங்கடா விட்டேன் கேஷ் அம்மா விட்டேன் கேஷ் அதனால நெருப்படி நாங்கள் வாங்குறேன். ஆனா நேற்று ராவுக்கு அம்மா ஒரு நெருப்படி செஞ்சாவே அதை சொல்லிவே இல்லை செஞ்சுற லட்சோ இங்க வேணுங்க மாறி கொடுத்து அதே நீங்க எல்லாம் இப்ப பாக்குறீங்க. சரியா என்ன செய்றீங்க? கொளுத்துங்க அப்ப 2 பேர் கவனா பூரா என்ன கொளுத்துற இந்த கடவுள் எனக்கு தான் பயமா கூட இப்படி ஆனா இருட்டுக்கலாம் பாருங்க வீட்டுக்குள்ள எங்க படி கொளுத்தின காணில செந்துறேன் அம்மா வீட்டை எல்லாம் முட்டிட்டு போட்டா அதே மாதிரி நாங்களும் படிக்க ஓடிட்டு வந்துட்டோம் என்ன நாங்கள் அப்போ இன்னும் இப்படி இருக்கும் நாங்கள் இனி போய் கேட்க விட்டுவோமே வாங்க அப்படி போங்க வாங்க வா அம்மா என்ன பயப்படுறீங்களோ பயப்படுறேன் அத்தையில வடியெல்லாம் பறந்து வந்துட்டாமே நான் இனி அடுத்த கட்டமாக நெருப்படியும் தான் போவேன். நீங்களே கொளுத்தி நீங்களே விட போறீங்க கூப்பிடுவோம் கூப்பிடுங்க சொல்ல போறா என்னதுக்கு வந்து நீங்கள் வந்தனா அண்ணாக்கு அண்ணாக்கு வாங்க அண்ணா வா நீங்க போங்க அம்மாட்ட வாங்க சரி இவருக்கு தான் பிறந்த நாள் பிறந்த வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். எத்தனை வயசு உங்களுக்கு? 14 வயசு இந்தா அவனம்மா கேட்க விட்டுருங்க முன்னுக்கு முதல்ல படுத்துக்கோன்னு ஐஸ் ஸ்ப்ரே அடிக்கணும் வா முஞ்சில் படுத்துக்கோ. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Ram. மேல அடிங்க நேர அடிக்க போறீங்க. Happy birthday to Ram. நான் போலாம். கொஞ்சத்தை வச்சிருங்க தேவோட கொஞ்சத்தை வை முடிஞ்சுட்டேன் நீ அதை எடுத்தாங்க அவள் அங்க வெஜிடேரி இது
சரி அது பிரச்சனை ஒரு நாள் தானே புது பேச்சு ஓ ரைட் வெட்டியா நீங்களும் மூணாவது சாப்பிடுங்க அம்மா இருக்கிறேன் ஆமா என்ன ஓ அம்மா அவருக்கப்பட போட அம்மா அவசரப்படாங்க படிக்க பொறுமையான பயப்படாம தீபாவளி வெடி என்ன அம்மா உங்களோட வீட்டுக்காரங்க போட்டா அதான் அப்பா கடலுக்கு போயிட்டாரு அதனால இரவு நேரம் தானே அப்பா பகல்ல மட்டும்தான் நாங்க கண்டுபிடிக்கலாமே இல்லைண்ணா அதனால அப்பா வரையில அப்பா அம்மா மட்டும் தேத்தினவா சரி போட்டோம் நீங்க போங்க சந்தோஷ் நான் போவோம் இதுங்க சத்தமே இல்லாம அதே மாதிரி அண்ணாம்பேலையில நம்ம அண்ணாம்பேலை தான் போயிட்டோம் நாங்க திடீர்னு தான் எடுத்தோம் சந்தோஷ் மிஸ் பண்ணல ஹாப்பி பர்த்டே சந்திரன் பத்தி இதுங்க ஏன் அவங்க பௌப்படி இல்லை நிற்கிறாங்க நான் போடுவேன் சரியா அடுத்த கட்டமா வேற போறோம்னா பறவை போங்க பறவை நான் வேற சொல்லுங்க நீங்க போங்க ராகுல் இது சினேகம் ஸ்னேகா இவருக்கு பேர் வச்ச நீங்க சரி நல்ல பேர் என்ன பறவைண்டு பேர் என்ன பறவைன்னு சொல்ல மறந்துட்டீங்க ரைட் அடுத்த ஃப்ரெண்டுங்க ஒரு ஆள் திடீர் சுருட்ட முடியும் இவர் யார் தெரியுமா சென்றேன் அந்த கோயில நிற்பேன் கண்டறியாத அளவுக்கு தலைமுடி வளர்த்து வச்சிருக்கேன் மூத்த காணியில் அதாவது தம்பி நான் அண்ணா ராகுலுக்கு அண்ணா உங்களுக்கு தம்பி தானே ஐயோ கண்ணை காட்டு ஒரு தலைமுடி எடுத்து காட்டுங்க ரைட் இப்பதான் தெரியுது பத்தி சரி சட்டை எல்லாமே என்ன கேவலமாக கிடக்கு இவருக்கு என்ன பட்டம் இவர் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் படிப்பு தான் இங்க வாங்க தம்பி பிறந்த வாழ்த்துக்கள் சொல்லுங்க பிறந்த வாழ்த்துக்கள் சொல்லல படியா சொல்லணும் கட்டி பிடிச்சி நண்பன் இல்லை வெளிநாட்டால வந்து நீங்கள் ஒன்றும் கொடுக்கலையே சரி வாங்க வெக்கப்படாம சரி அடுத்தது விஏபியில கூப்பிடுவோம் அந்த கப்பிள்ஸா வந்துச்சுன்னா 3 கப்பிள்ஸா தெரியுமா 3 கப்பிள்ஸா வந்துச்சுன்னா பிளாக் அண்ட் கோல்ட் கப்பிள்ஸ் மாமா மாமா இருப்பாங்க சுவெல்லாம் படிச்சீங்களா ஷூ அடிச்சிக்கார் காட்டில இந்த இவையெல்லாம் அந்த 3 கப்பிள்ஸா வந்துச்சுன்னா 3 பேரும் ஒரே கலர்ல ஆனா பாட்டு வீணா இருட்டுக்கு என்றாள் மாமா பின்ன அதுதான் அங்க பூவிடாங்க இது கொடுக்க இல்லையா எங்க போறீங்க கவசரம் அணிக்கிறீங்க போட்டுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ மாமா கொஞ்சம் ஃபிட்டா சென்னையா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் நல்லா இருக்கு அந்த பெரிய எனக்கு தாங்க நீங்க தீதி விட இல்லையா போயிடா மாமா தீத்துங்க தீத்தியாச்சு விட்டுற தட்டியா பஞ்சு போடுறேன் நம்ம 2 பேரும் மாமா தீட்டு இல்ல உங்களை கேட்பங்க அதை நீங்க கேட்க தெரிஞ்சுங்க பாத்தீங்களா அந்த கேக்கு சாப்பிடேன்னா அங்க இருந்து வந்த வருஷம் நம்பளாச்சு அப்படி சோமா நல்ல சோமா நாங்கள் நல்ல சோமே தந்தீங்க அதை சரி அதை சொல்லுங்க ஏதோ வீணா போனதும் விலங்கா போன அப்ப நீங்களே வீணா போனது நீங்கள் கூப்பிடல என்ன சொல்ல திரும்பி இருக்கா இந்த பிறந்த நாளோட ஒரு மனுஷரா அவ்வளவுதான் நல்லது நல்லது சொல்ல உடுப்புல பெட்டி என்ன படியா இருக்கோ படி இல்லையோ பிச்சு தான் போட்டிருக்காங்க என்ன தெரியாது சொல்றது
வந்தீங்களா டிஷன் நான் ஒரு பொசிஷன் நான் போடியா ஓ நீங்களா இல்ல சரி சரி இருவாங்க உங்களுக்கு எங்க உங்களால அவர் அங்கே விட்டார் சுவிட்சுக்கு போட்டு சுவிட்சில் தான் கேக்கு அனுப்பி விட்டு கேக் அனுப்பி விட்டார் அப்ப அத்தை என்ன சொல்ல போறீங்க அத்தை கலைக்க மாட்டேன் கலைக்க மாட்டேன் ஒன்றும் கேட்க மாட்டேன் சில காலையில் வீட்டை அப்ப அத்தை என்ன இப்படி நான் சொல்லி வந்தீங்களா இல்ல சும்மா அப்படி இல்லை அதான் நாங்கள் சொன்னாங்களே வீணா போனோட்டு ஃபோன் அடிச்சது விளங்கா போகிறது கழிச்சது அவ குடும்பம் வாழ்ந்துட்டீங்க என்ன கேட்க மீது தானே சும்மா பண்ணுறாங்க சோடா உங்களுக்கு இளநீர் கேட்டீங்களா நம்ம வழிபடியாக ஓப்பன் ஐயோ உங்களுக்கு இளநீர் எல்லாம் அதை மாத்த காய்ச்ச நீ வச்சிருக்கேன் வீட்டையும் பார்சல் காட்டிட்டாங்க கேட்கும் மாமா அதை விரும்பி சாப்பிடுங்க அதான் நீ சரி அப்ப நீங்க இப்படியே காய்ச்சல் போங்க நம்ம நாங்கள் ஓ சொல்றீங்களா விஷயத்துக்கு கூட்டாயம் சரி அடுத்த தந்திர என்ன நாங்கள் தீட்டுவாங்க ஓ அத்தாங்க சரி நாங்களே போவோம் நான் இந்த பக்கம் தாங்க செந்தூரனை மொத்த காணையில் உள்ளடக்கும் அலே இருக்குதா இருக்கு எழுதி போடுங்க இருக்குன்ட்டு அட செந்திரனுக்கு இல்ல உண்மையான அதை நான் யோசிக்கணும் என்ன பேர் எழுதுவோம் நீங்கள் இப்போ அதை பலிக்கிட்டு வந்திருக்கலாமே நாங்க சொன்னாங்க கோயம்போட மார்க்கெட்டில் பூசணிக்காய் வந்திருக்கீங்க மஞ்சள் இல்லாத தீதிருக்கான் செந்தூரன் கதைங்க கதைங்க சொல்லுங்க ஆறுதலா சாப்பிட கூட ஆறுதலா சொல்லுங்க ஆனா என்ன சோடி பொருத்தமா சோடி பொருத்தமாண்டா உங்களோட அப்பா அது கொஞ்சம் கலரா இருக்கு பிறந்த நாள் நல்லா இருந்தது நல்லா இருந்தது நீங்க வலிக்கிட்டு இருக்கலாம் படிவா அது ஒன்று அப்ப என்ன விசேஷங்கள் எல்லாம் இருக்கும் என்ன ஏதாவது கதைங்க நீங்களா ஏதாவது யோசிச்சு கதைங்க பிரச்சனை இல்லை வேற என்ன சொல்லி கொடுத்தேன் பொல்லனையே வீடியோ எடுக்கிறது முதலே சொல்லிட்டாள் எல்லாம் சொல்ல சொல்லி அந்த கப்பில் விட்டா ஏதாவது பேர் தெரியும்போ விட்டு பாருங்க புள்ளிதான் ஆட்ட பேர் இந்த முகரையை பார்ப்போம் மேரட் ஆனா ராகுல் முதல்ல சொல்லி விடுங்க நீங்க திருப்பி அந்த பேரை சொல்லணும் இல்ல அப்படி இல்ல நான் தான் 12 மணிக்கு இஞ்சா 12 மணிக்கு கேக் வெட்ட கூப்பிட்டே வேணும் அம்மாக்கள் ஆனா கூப்பிட்டு போட்டு மாமா பிறந்த நாள் காரணம் ஒழிப்பி கேள்விப்பட்டிருக்கீங்க இஞ்ச அம்மாவ அண்ணாவ தம்பி எல்லாத்தையும் நான் தம்மந்து ஒழிப்பினா அடையா பெரிய விஷயம் செய்திருக்கீங்க அதுதான் அவ்வளவு தூரத்துக்கு நடந்துட்டு உங்களுக்கும் போன் அடிக்கணும் காசு இல்லாட்டி எடுத்துருப்பேன் 12 மணிக்கு நீங்க எங்க இருந்து கத்திருந்தா கேட்டுருக்குமே இல்ல மனசுல நினைச்சிருந்தா கேட்டுருக்கும் தெரியுமா ஒன்றும் தெரியல பே காட்டிட்டாள் யாரோடதான் யாரோடதான் பே காட்டிட்டா அம்மா இந்த 3 கப் தான் எடுக்கணும் ஏன் தெரியுமா 3 பேர் மட்டும் குடிச்சா காணும் இல்ல நாங்க 3 பேர் இல்ல ராகுல் இந்த படியில் 3 பேர் வந்து நிக்கிறாங்க அப்படி ஸ்பெஷலா எங்களை தொழிலையும் மதிக்கிறீங்க இல்ல பாப்போம் கேட்க மாட்டேன் சொல்லாமே அதனாலயோ அதனாலதான் எங்க புத்திய செருப்பாலே அடிக்கணும்டா முன்னுக்கு தம்பியை விட்டுவோமோ ஹாப்பி பர்த்டே விட்டுவோம் தம்பியை விட்டுவோம் இல்ல வேணாம் ஹாப்பி பர்த்டே விட்டுவோம் ஆனா இந்த கேக் பண்ணீங்களா அம்மா சாஃப்ட்டா ஓ நல்ல சாஃப்ட்டான கேக் அது நேற்று புடிச்சிக்க வச்சது ரெண்டைக்கு புடிச்சிக்க வைக்க கொண்டு வந்து நீங்க அது புடிச்சிக்க வச்சுட்டு ஓடாக்கு தண்டா அதே ரெண்டா நான் தாண்டினோடியா போயிட்டேன்
செந்திரன் தான் உண்மைக்கு சூசிக்கலாம் ஆமா நீங்க சின்னலேருந்து பைத்தியமோ இல்லை இடையில இருந்து மாறுனீங்களா? நான் அந்த செந்திரனை காட்டினேன் மாதிரி கொஞ்சம் பைத்தியம். அண்ணா அந்த அறுவரி இருந்ததுண்ணா அப்போதான் அவர் கப்பில் அள்ளி கொடு இல்லாட்டி அது சொஃப்டான கேக் இங்க பேச குழச்சி விடு பூக்க மாதிரி சாப்பிடும். மாமா ரைட் தான் நீங்கள் எடுத்துறது குடும்பம் சரி அப்ப நீங்க எடுங்க உங்களுக்கு கடன் கேட்காம எடுங்க நீங்கள் உண்டை நீங்க இந்த அவனுக்கு போய் பேசலாங்க அடுத்த கேக்கு பண்ணணும். இந்த மாமா ரெண்டு அத்தை ரெண்டு ஒன்று பெருசா எடுக்கட்டோவா செந்திர எப்படி இருக்கு கேக் செந்துரும் சொல்லுங்க நல்ல சொல்லுங்க நீங்க யாருங்க யாரு அப்புறம் மேடம் கொஞ்சம் பேக் வச்சுருவோம். மீனக்கடலில் எடுக்கிறேன். ஆமா நீங்க என்ன தின்றதுலயே புரியா இருக்கிறீங்க. பிறந்த காரணம் சும்மா கடமைக்கு பட்டுறது போல எனக்கு. அதான் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நல்ல வழிதா சிம்பிளா கேட்கிறோம் சாப்பிட்டு சோடா எல்லாம் முடிச்சுட்டோமே. ஓகே நல்லா இருந்தேன் நல்லா நல்லா வேற இருந்தது. நீங்க ரெண்டு பேரும் நல்லாவே இல்லை. நாங்க நல்லா நல்லா இருந்தது சும்மா பரவாயில்ல செய்திருக்கீங்க. ஜூம் பண்ணி பாக்குறேன்னு மோத்த காணல அதான் அப்படித்தான் கிளியாரு போயிட்டா கொஞ்சம் அதோட தான் நீங்க என்ன அப்புறம் தான் என்ன சந்தோஷப்படுறீங்களோ இல்லை கவலைப்படுறீங்களோ? பிறந்த நாள் நினைச்சு சந்தோஷம் தானே படுவேன். என்ன கேள்வி இப்ப கேட்க மாட்டேன் அதை கேட்டுருக்கல நீங்க சந்தோஷம்னா சொல்லணும் முடிஞ்சல. அவனுக்கு ஒரு 4 பாட்டு போடுவாங்கன்னு தான் நான் பார்த்தது. அது பிழைச்சி போய் செட்டு பிழைச்சிட்டு வெளியில அடுத்த கேக் ஒரு நாளைக்கு 4 கேக் நான் போட்டுறேன் எல்லாரும் கேக் விட்டுறேன். அவ சந்தோஷமே சந்தோஷம் உண்மைக்குமே சிம்பிளா போயிடலாம் சொல்ல போறீங்க சொல்ல மாட்டேன். சொல்லுங்க செந்தூர நடக்கிற எல்லாம் சொல்லிட்டேன் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க முடிப்பா அவர் முடிப்பேன். அதுதான் அதோட நான் கேக் வாங்கல அதான் ரெண்டு வாங்குறானே அதே மாதிரி சாப்பிடு அண்ணா தான் கேக் வெட்டினேன். அப்போ முதல்ல உனக்கு இந்த சந்தோஷம் பெற இந்த புழப்புக்கு அதான் கூப்பிட்டது ஒரு பெருமையா தான் இருக்கு. நீ என்ன நித்திரையில வாங்கவா தான் அதானே அப்போ உண்மைக்குமே சிம்பிளா முடிஞ்சது. இதுல அண்ணா அப்பா இருந்தாலும் இல்லை மற்ற நாங்கள் ஒருவருக்கும் சொல்லல. சில பேர் சொல்லாமல் வந்ததுன்னா பரவாயில்ல. இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியாம நடக்காது. உண்மைக்குமே சந்தோஷமா ராவணபுரம் நான் முடிஞ்சுது. அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்படும். இந்த கருத்துக்களை பிடிக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுவோம். மிச்சம் சொல்லுவோம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு.